வணக்கம். நான் உங்களில் ஒருவன். நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் தூத்துக்குடி துறைமுகம். நம்ம சேனல் பெயர் பஞ்சபூதங்கள் நம் உலகம். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தூத்துக்குடி துறைமுகத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். செப்டம்பர் 5 வ.உ.சி. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்து செம்மல் அவருடைய பிறந்தநாள் அன்று தூத்துக்குடி துறைமுகத்தை மக்கள் பார்வைக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க. வருஷத்துலேயே இந்த ஒரு நாள் மட்டும்தான். கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து பாருங்கள், பார்க்க வேண்டிய இடம். நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இது எல்லாமே வந்து ஏற்றுமதி இறக்குமதி உள்ள துறைமுகம் தான் இந்த இடம். பாருங்கள், நம்ம காற்றாலை லீஃபை பாருங்கள். இந்த லீஃப் தான் இந்த இடத்துல இறக்கியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அந்த லீஃப் வந்து அவ்வளோ பெரிய லீஃபு. அதை அப்போ கப்பலில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லீஃப் ஃபுல்லாமே அந்த கப்பலில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கப்பலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு காட்சி தான். பிரமிக்க வைக்க ஒரு காட்சி. இவ்வளோ லீஃபை அந்த கப்பலில் கொண்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஆர்பாரில் வந்து எவ்வளோ விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி நடக்குன்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். பிள்ளைங்களை எல்லாம் கூட்டுவாங்க. பாருங்கள், இந்த பிபிசி இந்த கப்பலில் தான் இந்த காற்றாலைகள் உள்ள லீஃபு, அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே முக்கியமான மிஷினரிங் ஐட்டம்லாம் இந்த கப்பலில் இருந்து தான் வந்திருக்கு. நம்மளுக்கு பார்க்கவே பிரமிப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஆர்பாருக்கு வரும்போது, அதாவது செப்டம்பர் 5 நீங்கள் மறந்துடாதீங்க. இது ஆர்பாரில் நிறைய இடம் இருக்குது. நிறைய இடத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. இங்கே பாருங்கள், இந்த கப்பலில் க்ரெயின் மட்டுமே ஹெவி க்ரெயின் 3 க்ரெயின் இருக்குது. கப்பலுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அந்த க்ரெயினை வச்சு தான் நம்மளுக்கு இந்த பொருட்களை வந்து, அதாவது இந்த மாதிரி மிஷினரிங் ஐட்டங்கள்லாம் வந்து அந்த க்ரெயின் தான் வந்து வெளியே தூக்கி வைக்கிறது, அப்புறம் வெளியே இருந்து உள்ளே தூக்கி வைக்கிறது. இதுதான் வந்து கப்பலை முக்கியமாக இந்த கப்பலை நிப்பாட்டி வைக்கிற இடம். அங்கேருந்து கப்பலிருந்து கயிறு வந்து இதில் லாக் போட்டு வச்சுருவாங்க. இதில் தான் கப்பல் வந்து நின்றுட்டுருக்குது. நடுக்கடலில் தான் நங்கூரம் போட்டு நிப்பாட்டுவாங்க. இங்கே போட மாட்டாங்க. அதனால் ஆர்பார், அதாவது நம்ம துறைமுகத்தில் வந்து அங்கேருந்து கயிறு எடுத்து இதில் கட்டி வச்சுருவாங்க. அந்த லாக் மாதிரி போட்டு வைப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வந்து நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம். நேரில் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கப்பலை வந்து கட்டி நிப்பாட்டியிருக்காங்கன்னா அது வந்து உண்மையிலே அப்போ அந்த இடம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான இடம்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப அருமையான விஷயம். இந்த இவ்வளோ பெரிய கப்பலில் தான் அவ்வளோ லீஃபுமே வந்திருக்கு. அதாவது காற்றாலைகள் உள்ள லீஃபு, அதோட நடுப்பகுதி, அந்த தலைப்பகுதி எல்லாமே இதில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா செப்டம்பர் 5 வந்து ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் வந்துகிட்டே தானே இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். பேசஞ்சர் கப்பலை தான் நம்மளால் பார்க்க முடியாது. அது ரொம்ப ரேராக தான் வரும். ரொம்ப இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரனார் தான். உண்மையிலேயே பெரிய விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.